வணக்கம். டெல்லி போன நம்ம தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுனதை பார்த்து சங்கிங்கெல்லாம் அவர் கிராமட்டிக்கல் எரர் விட்டாரு, கிராமர் மிஸ்டேக் விட்டாரு அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்காங்க. சங்கிங்களா, அவர் கிராமர் டீச்சர் கிடையாது. சங்கிங்களா, அவர் தமிழினத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதனால ஒரு சென்டென்ஸ்ல ஹேஸ் போடணுமா ஹேட் போடணுமான்னு அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாரு. பசியோட வர்ற பிள்ளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் போடணும் தான் யோசிப்பாரு. சரியா? அப்புறம் அவர் பேசுற சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா, பாசிவ் வாய்ஸ்ல வருதா அப்படிங்கறதெல்லாம் கவனிக்க மாட்டாரு. விமனுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்னு 1000 ரூபாய் கொடுத்தாரு பாரு, அதுதான் தலைவர். ஒற்றை ஆட்சி, ஒற்றை மதம், ஒற்றை மொழின்னு சிங்குலரா சிந்திச்சுட்டு இருக்க மோடிக்கு ப்ளூரல் பதிலடிடா எங்க தலைவர். சரியா? அதாவது அவர் பேசுறதுல பிரசன்ட் டென்ஸ் இருக்கா, பாஸ்ட் டென்ஸ் இருக்கான்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க பாரு. ஃபியூச்சர்லயும் தமிழ்நாடு சென்ஸோட இருக்கணும்னு சிந்திச்சுட்டு இருக்கிறவரு. இதெல்லாத்தையும் தாண்டி எங்க தலைவர் ஒன்னும் பத்திரிகையாளர்களை பார்த்து பயந்து ஓட மாட்டாரு, உட்காந்து தண்ணி குடிக்க மாட்டாரு மோடி மாதிரி. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல மோடி எதிர்கட்சிக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரி ஓட மாட்டாரு. சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளுக்கு சம்மட்டி அடி கொடுப்பாரு. அதான் எங்க தலைவர். சரியா? அதாவது இலக்கணம் முக்கியம் இல்ல, தலக்கணத்தோட இருக்க மோடிய தமிழ்நாட்டுல தண்ணி குடிக்க வச்சாரு பாரு, அதான் ஸ்டாலின்ங்கிற மாசு. இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி நிறுவனங்கள்ட்ட பணம் வாங்குறது, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது, அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல? அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல. ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துட்டீங்க, ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க, இந்த பக்கம் மணல் எதிர்த்து, மணல் கொள்ளையை எதிர்த்து பேசுறீங்க, ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க.